வணக்கம் அக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான தலைவலி, அப்புறம் மண்டகனமும் கூட பார்த்துக்கோங்க. என்னடா செய்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிட்டு, என்னன்னு பார்த்தா எங்கள் ஏரியாவில் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு பிறகு தான் கரண்ட் வரும்ன்ட்டு மெசேஜ் வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நமக்கு வந்து கரண்டில் வேலை செய்கிற வேலை ஒன்றும் கிடையாது. அப்புறம் அம்மா வந்து காலையிலே ஃபோன் பண்ணி, நான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுறேன், நீ வந்து கடையில் உள்ளதை மட்டும் மெதுவாக பாரு, நான் சீக்கிரம் வந்துடுவேன்ட்டாங்க. பெரிய நிம்மதியாக போச்சு. அப்புறம் இன்னொரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவங்களுக்கு லீவு. அப்புறம் நமக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதனால நம்ம கொஞ்சம் ஏந்தலாக இருக்கும். நான் மெதுவாக செஞ்சால் கூட அவங்க கடையை திறந்து உள்ளதை கவனிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா எங்கள் அம்மா வந்து, நீ இப்படி சோம்பி இருக்காத, 2 பேரும் கிளம்பி கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க, கடையில் உள்ளதெல்லாம் எடுத்து மட்டும் வச்சிரு, தம்பி வருவான்னாங்க. அப்புறமா நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கடையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே தம்பி வந்துட்டான். அப்புறமா தம்பிகிட்ட கடையில் உள்ளதை சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து, நான் சாப்பாடு வந்து அலுமினிய பாத்திரத்தில் வச்சுருக்கும்போது அப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி சில்வர் பாத்திரத்தில் தான் வச்சேன் சிஸ்டர்.